இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 58 வசனம் 8. அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சுக வாழ்வு வரணும். என் பிரச்சனை மாறணும், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், என் கடன் பாரங்கள் மாறணும், என் பலவீனம் மாறணும், என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுக வாழ்வு வரணும், சுக வாழ்வு துளிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது சுகவாழ்வு துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்றால் ஏசாயா 58வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கும் போது உபவாசத்தை குறித்து தெளிவா எழுதியிருக்கிறார். எப்படி உபவாசம் இருக்கணும், எப்படி உபவாசம் இருக்கக்கூடாது, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதுக்கும் நீங்க உபவாசிக்கிறீங்க. உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்த நாள்ல உபவாசிக்கிறது போல நீங்க உபவாசிக்காதீங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உபவாசத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். அப்போனா எப்படிப்பட்ட உபவாசம் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58:6 வாசிக்கும் போது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்விக்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கணும், சகல நுகத்தடியை உடைத்து போடுகிறது தான் உபவாசம். பிரியமானவர்களே, கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், நொறுக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், நெருக்கத்து நிலைமையில இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாய், விடுதலையாக்கப்படும்படியாய், கட்டுகளுக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படும்படியாய் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது இந்த உபவாசம் தான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்துல காத்திருந்தால் அப்பொழுது சுக வாழ்வு துளிர்க்குமா? இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையை நமக்காகவே தேவனோடு போராடிட்டு இருக்கோம். அது வேணும், இது வேணும், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு. ஆனா கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள், நெருக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆகணும். அவங்க அந்த கட்டுகளிலிருந்து வெளியில வரணும்னா தேவ ஜனம் தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து உபவாசிக்கும் போது இந்த உபவாசத்தின் நிமித்தம் உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 21 நாட்கள் உபவாச ஜபம் ஆண்டவருடைய ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 3 செஷனாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், மறுபடியும் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், மறுபடியும் 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் 3 செஷனாய் தானியேலின் ஜபம் என்று 21 நாட்கள் ஜப நாட்களை நியமித்து ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. 1வது நாளிலே அதிகாலை செஷன்ல கர்த்தர் சபைக்கு பேசின வார்த்தை தான் இந்த வார்த்தை. எப்படி உபவாசிக்கணும், எப்படி உபவாசிக்க கூடாது, இப்படியாய் நீ உபவாசித்தால் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் பேசினார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, சில காரியங்களுக்காக உபவாசித்து கொண்டிருக்கிறீங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். விடியற்கால வெளுப்பை போல தேவ பிரசனம் உங்களை நிரப்பும். உங்க பிரச்சனைகள், போராட்டங்களை அவர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். நீர் விரும்புகிற உபவாசம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா.
அப்பா. அருமையான தேவ பிள்ளைகளை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும், அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் அப்பா. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.